அண்ணன் செல்வண்ண ஒரு கமெண்ட் நல்லா கொடுத்துருக்கீங்க, சூப்பர்ண்ணே. நாங்கள் இதை தான் எதிர்பார்க்குறோம். அதாவது சமூக சேவை செய்கிற நீங்கள் இலவசமாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம்ண்ணே. எங்களுக்கு தேவை என்ன? ஒரு டிரைவருக்கு வீடு வாசல் வேணும், அவங்களுக்கான குடும்பத்துக்கு அரிசி பருப்பு காய்கறி இதெல்லாம் வேணும், குழந்தைங்கள படிக்க வைக்கணும், குடும்பத்துக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இலவசமாக கிடைக்கணும். இது எல்லாமே எங்களுக்கு இலவசமாக கவர்மெண்ட்டே கொடுத்துட்டா நாங்கள் மக்களுக்கு இலவசமாக சேவை செஞ்சுட்டு போகிறோமே. வேறு வழி இல்லாமல் அப்புறம் நான் எங்கள் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவோம்? சொல்லுங்கண்ணா, நீங்களே சொல்லுங்கண்ணே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்குன்னு குழந்தை குட்டிங்க இருக்குது, எல்லாத்தையும் காப்பாற்றணும். அப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கி ஓட்டுநர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கும். ஆனால் இந்த சூழலில் சமூக சேவையை இலவசமாக செய்யணும்னு நினைக்கிறீங்க, செய்ய தயாராக இருக்கும். அந்த எத்திக்ஸ், அந்த மனப்பான்மை எங்களுக்குள்ளே நிறையா இருக்குது. பண்ணணும், நம்ம மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஆசை, அன்பு எல்லாமே இருக்குது. இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு ஊறுகாய் பட்டணம் வாங்க முடியுங்களா? ₹1 பாக்கெட்டாக விற்றது இன்றைக்கி ₹5. என்ன பண்ண சொல்கிறீங்க? ₹5 டீ இன்றைக்கி ₹20. என்ன பண்ண சொல்கிறீங்க? எதுவுமே வேணாம், பட்னியாக கூட இருந்துட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு தோணுது. 2 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்லாம், 3 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்லான்ற நிலமை மாறிட்டு இருக்கு. இப்படியே போயிடுச்சு அப்படின்னா 1 வாரத்துக்கு ஒருக்கா தான் சாப்பிடுவோம். அந்த காலகட்டம் வரத்துக்குள்ளே நம்ம ஓட்டுநர் இனத்தை மேலே கொண்டு வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எங்களுக்கான அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் போராடி பேசிட்டு இருக்கோம்னா. உங்களுடைய கருத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னா. ஆனால் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையும் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும். இந்த நாட்டுக்காக சேவை செஞ்சு நல்லதுன்னு நினச்சி இன்றைக்கி நாங்கள் நலிஞ்சிட்டு இருக்கிற ஓட்டுநர் சமுதாயமும் நலிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஒரு வேதனையும் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. உங்கள் வீட்டு பிள்ளையாக தான் நினச்சி கேட்டுக்கிறோம். நன்றிண்ணே.